की भारत माता की भारतीय जनता कक्षी भारतीय जनता कक्षी भारत माता की வாழ்க வாழ்க வாழ்கவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கவே மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி வாழ்க வாழ்க வாழ்கவே முறையாக பதவியேற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கவே நரேந்திர மோடி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நரேந்திர மோடி வாழ்கவே உலகம் போற்றும் உத்தம தலைவர் நரேந்திர மோடி வாழ்கவே பாரத் மாதா கி பாரத் மாதா கி எப்பவும் இல்லை. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த வெற்றிக்கணியை மாபெரும் வெற்றிக்கணியை பறித்துள்ளார். எதிர்கட்சிகளுக்கு சம்பட்டி அடியை கொடுத்து மூன்றாவது முறையாக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மக்கள் இந்த தீர்ப்பை அளித்துள்ளனர். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது கொண்டுள்ள திட்டங்களின் மீது நலத்திட்டங்கள் மீது பயனடைந்துள்ள பயனாளிகளுடைய வளர்ச்சி தான் இந்த வெற்றி. மீண்டும் பாரத பிரதமர் இந்த வெற்றியின் மூலம் விவசாயிகளின் நலன், மாணவர்களுடைய நலன், வியாபாரிகளுடைய நலன், நாட்டு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டு இந்த நாட்டை உலகின் குருவாய், உலகத்தையே விஸ்வ குருவாய் இந்த பாரத நாட்டை மாற்றி காட்டுவார் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டசோழநல்லூர், நெட்டப்பாக்கம், அரியாங்குப்பம் மாவட்டம், நெட்டப்பாக்கம். உலகம் போற்றும் உத்தம தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நேருவிற்கு பிறகு அரியணை ஏறும் ஒரே பிரதமர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரே பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்கக்கூடிய மிகப்பெரிய உலக தலைவர், உலகம் போற்றும் உத்தம தலைவர் என்று பெயரெடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பதவியேற்பதற்கு இன்று நெட்டப்பாக்கம் தொகுதி முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடியிருக்கிறோம். இந்த வெற்றி பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி. இந்த மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் எண்ணற்ற பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் என்னென்னவெல்லாம் செய்தாரோ அதைவிட சிறப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசில் மிக சிறப்பாக பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் நாடு முன்னேற்ற பாதையில் அடைந்து உலகத்திலேயே வல்லரசாக திகழும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போல விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா, இந்த வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி பாரதம் முன்னேறி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக பொருளாதாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றுவேன் என்று ஒற்றை காலில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கனவுகளும் எண்ணங்களும் நிறைவேற்ற இருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டு கால திட்டம் மிக அற்புதமான திட்டம். அதே போல எதிர்த்து நிற்க ஆளே இல்லாத ஒரு மிகப்பெரிய கட்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி திகழ்கிறது. ஏனென்று சொன்னால் 3 முறை தொடர்ந்து பாரத பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்கிறார் என்றால் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சியே இல்லாத நிலை, அவர் எதிர்த்து நிற்க ஆளே இல்லாத நிலை, பிரதமர் மோடியை எதிர்க்க ஒருவர் கூட இல்லை, திராணி இல்லை என்பதையே இந்த மூன்றாவது வெற்றியும் பறைசாற்றுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை அளித்த பாரத மக்களுக்கும் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரி, அரியாங்குப்பம் மாவட்டம்.